ஒரு கிறிஸ்தவன், ஒரு கிறிஸ்டியன் வித்தவுட் டேக்ஸில் வியாபாரம் பண்ணுவான். அதாவது கவர்மெண்ட்டுக்கு காமிக்காத அ அ கணக்கு காமிக்காத லாபத்தை சம்பாதிக்கிறதுக்கு இருப்பான் அநேகமாக. எல்லாமே போயிடும். ஆனால் ஒரு வார்த்தையை நேசிக்கிறவன், வார்த்தையின்படி வாழ்கிறவன், வேத வார்த்தையின்படி வாழ்கிறவன் ஒரு நாளும் வித்தவுட் டேக்ஸில் பண்ண மாட்டான். அதை எப்படி பார்ப்பான் அப்படின்றத இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஒரு வேத வார்த்தையை நேசிக்கிற, தியானிக்கிற, எப்போதும் வேதத்தில் தியானமாக இருக்கிற ஒரு கிறிஸ்துவன் வேத வார்த்தையை எப்படி பார்ப்பான்னா, வித்தவுட்டில் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறது மட்டும் இல்லாமல், இந்த இந்தியா கவர்மெண்ட்டு என்னுடைய கவர்மெண்ட்டு, நான் இந்தியன். எப்படி நம்ம அந்த ஆகஸ்ட் 15லாம் வந்தால் அப்படியே வெறி கொண்டு கொடி கட்டி அப்படியே இந்த இந்தியன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து, அதுபோல் அந்த உணர்வு கிறிஸ்தவனாக அவனுடைய வேத வசனத்தோடு அவனுடைய இருதயம் நிறைந்து இருக்கும் பொழுது அவனுடைய இருதயத்தில் என்ன நடக்கும்? நான் ஒரு இந்தியன், நான் கவர்மெண்ட்டை டேக்ஸை ஏமாத்துறது என்னன்னா ஏமாத்திக்கிற மாதிரி, நான் ஒரு தம்பிக்கு அண்ணன் கொடுக்குற மாதிரி, ஒரு அண்ணனுக்கு ஒரு தம்பி கொடுக்குற மாதிரி, இந்தப்பா 100 ரூபான்னு கொடுப்பாங்க. அதுபோல் டேக்ஸ் நான் கொடுக்க வேண்டிய, ஐ ஆம் ப்ரவுட் டு பே டேக்ஸ் அப்படின்னு நினைப்பான். அந்த மாதிரி அவன் நினைக்கும் போதே அவன் உண்மையான கிறிஸ்தவனாக இருப்பான். ஏன்னா அவன் வேத வார்த்தையை நம்புகிற கிறிஸ்தவன். வேத வார்த்தை என்ன சொல்லுகிறது? 1:11 வேத வார்த்தை என்ன சொல்லுகிறது? 1:11 நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடி உங்களை ஆசீர்வதிப்பார்னு வேத வார்த்தை சொல்லுது. வேத வார்த்தையை நேசிக்கிறவன் கவர்மெண்ட்டை நேசிப்பான். கவர்மெண்ட்டை நேசிக்கிறவன் கரெக்டாக டேக்ஸ் கட்டுவான். கரெக்டாக டேக்ஸ் கட்டினா அவனுக்கு கவர்மெண்ட்டே சில லோன்ஸ்லாம் கொடுத்து அவனை உயர்த்தி விட்டுரும். வேத வார்த்தையின்படி அவனுடைய நினைப்பெல்லாம் என்ன ஏசப்பா 1000 மடங்கு ஆச்சரியத்தை, உனக்கு 30% டேக்ஸ் கட்டுறதுன்னு நான் ஏன் ஏமாற்றணும்? உனக்கு 5% ஜிஎஸ்டி கட்டுறதுன்னு நான் ஏன் ஏமாற்றணும்? உனக்கு 18% ஜிஎஸ்டி கட்டுறதுன்னு நான் ஏன் ஏமாற்றணும்? என்னை எனக்கு ஞானத்தை தரவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் என்னை 1000 மடங்கு அதிகமாக்குவேன்னு சொல்லியிருக்காரு. இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்காரு. அதுபடி தான் நான் வாழணும். அவர் கொடுக்குற பணத்தில் ஆஸ் பர் லா ஆஃப் கவர்மெண்ட்டு என்னவோ அதை ப்ரவுட் டு பே பண்ணி, ஏன்னா நாட்டினுடைய வளர்ச்சிக்காக நான் கட்டக்கூடிய டேக்ஸ் பயன்படுத்துமே. ஆனால் நான் ஒரு உண்மையாக இந்தியன், நான் இந்தியன் என்பதிலே பெருமை கொள்கிறேன். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தையின்படி நான் பெரிய ஆளாவேன். அது மூலிமா கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டுவேன். நல்ல கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டி அவர்கள் என்ன வேணால் பண்ணிக்கிட்டோம், ஆண்டவர் அவங்கள பார்த்துக்குவார். நான் ஐ ஆம் எ கிறிஸ்டியன், ஐ வாண்ட் டு ப்ரவுட் டு பே டேக்ஸ் அப்படின்னு நினச்சி புல்லர் எவன் செக் பண்ணாலும் எல்லாம் கட்டிட்டோம். பக்கா பர்ஃபெக்ட். யார் நீ இவ்வளோ பர்ஃபெக்ட்? கிறிஸ்டியன்.